ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க பேசலாம். யூடியூப் சேனல்லேருந்து மாலா செந்தில்குமார் பேசுகிறேங்க. எங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன், விபூதி வச்சுக்கிட்டு போப்பா, வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது சாமி கும்பிட்டுட்டு விபூதி வச்சுக்கிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவர் பெருசாக அதை அப்போல்லாம் முன்னாடியெல்லாம் இப்போ தான் அவர் பட்டையெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டார். அப்போல்லாம் அதை அவர் மதிக்கவே மாட்டார். ஒரு நாள் அவர் வந்து கடையில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தப்போ யாருன்னே தெரியல, சம்திங் ஒரு பர்சன் வந்துட்டாங்க. இவரும் அவர் யாருன்னே தெரியாமல் அவருக்கு வந்து வியாபாரம் பண்ணிட்டார், சாமான் கொடுத்துட்டாரு, கடன் வாங்கிட்டாரு, காசும் வந்து அவர் கொடுக்கல. அவர்கிட்ட கடன் வச்சுக்கிறதுக்கு அவர் யாருன்னு தெரியாது. அந்த மாதிரி ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்து என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி நடந்துச்சு, ஏன் நான் கடன் கொடுத்தேன், அவர்கிட்ட நான் ஏன் சகஜமாக பேசினேன் அப்படிங்கிறதே எனக்கு வந்து புரியலை, ஏன் அந்த மாதிரி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு 300 ரூபாய் நஷ்டம் ஆயிடுச்சு. அவர் அங்கேருந்து நகர்ந்ததுக்கு அப்புறமா தான் அவர் யார், நம்ம ஏன் இப்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்னு தெரியல, மிஸ்பரிசம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். அப்போ தான் நான் சொன்னேன், நான் எப்பயுமே சொல்லுவேன்ல, சாமி கும்பிட்டு விபூதி வச்சுக்கிட்டு போங்க அப்படின்னு நான் சொல்லுவேன்ல, நீ ஏன் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன். நான் சொன்னதுக்காக இல்லாட்டாலும் அவருக்கு நடந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவரையும் மீறி அவருக்கு நடந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஆகிடுச்சு, அவருக்கு ஏதோ பயம் வந்துருச்சு. அன்னையிலேருந்து லைட்டாக விபூதி சின்னதாக வைக்க ஆரம்பித்தார். அப்புறமா வந்து எல்லோரும் நல்லா இருக்குது, என்ன விபூதி வைக்கிற, நீ ரொம்ப நல்லவன் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறமா இப்போ பட்டையாக போடுறாரு. நான் பட்டை போடுறதில்ல, நான் நைட்டு தூங்கும்போது மட்டும் கொஞ்சம் பட்டை போட்டுட்டு இருந்தேன். இப்போ அதுவுமே வேர்வைக்கு போயிடுதுன்னு போடுறதில்ல. அவர் தான் இப்போ பட்டையாக விபூதி போடுறாரு, எல்லாரையும் விபூதி வைக்க வேறு சொல்லி டென்ஷன் பண்ணுறாரு. இந்த ஆஞ்ஞை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 புருவ மத்திக்கும் இடையில் வந்து நம்மளுடைய நரம்பு மண்டலம்லாம் இருக்குது. சயின்ஸ் படி அது நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. நம்மளை வந்து மெஸ்பரிசம் பண்ணக்கூடியான ஒரு விஷயம் வந்து நம்ம கண்களில் பார்க்கும்போது நம்ம ஆஞ்ஞை மூலமாக தான் அது நம்மளுடைய பிஹேவியரை மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க நம்மளை வந்து தடுக்கிறதுக்கு, இப்போ இந்த கிறிஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ப்ளஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பொட்டு, சந்தனம், குங்குமம் ஏதோ ஒன்று வைப்பாங்க. ஸோ இது எதுக்காக வைக்கிறோன்னா, இன்னொரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்மளை வந்து ஆக்கிரமிக்க பண்ண முடியாத அளவுக்கு தடுக்கிறதுக்காக தான் இதை வைக்கிறது. நீங்களும் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது இந்த மாதிரி எதையாவது ஒன்று வச்சுக்கிட்டு போங்க, சாமியை கும்பிட்டு போங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த நம்பிக்கைலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, சயின்ஸில் ஒன்று இருக்குது, அதை நம்புறீங்கன்னா உங்களுடைய விரல் வச்சு இந்த இடத்த மட்டும் நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி போங்க. அது வந்து உங்களை வந்து எனர்ஜெட்டிக்காக வைக்கும், ஞாபக சக்தி அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வணக்கம், பாய்.